வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த திரைப்படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் கதை மற்றும் இயக்கம் பி. வாசு அவங்களோட இயக்கத்தில் விஜயகாந்த், மீனா, நம்பியார், செந்தில், கவுண்டமணி மற்றும் பலர் நடித்து 1994 வெளிவந்த சேதுபதி ஐபிஎஸ் அந்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏவிஎம் பார்த்தா அந்த படம் தயாரிச்சிருக்காங்க. படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பெரிய கதை ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான கதை. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தீவிரவாத கும்பல் பார்த்தீங்கன்னா வருது. அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தீவிரவாத கும்பல் அவங்க பார்த்தா ஒரு மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திட்டு அவங்க தப்பிக்க போகிறாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அரசியல்வாதியை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா கொலை பண்ண முயற்சிக்கு போகும்போது அந்த அரசியல்வாதி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொலை பண்ண போகிறாங்க. அந்த அரசியல்வாதியை கொலை பண்ணுறதுனால என்ன நடக்குது, அந்த அரசியல்வாதியை கொலை பண்ண போகிறாங்க. அந்த அரசியல்வாதியை பார்த்தா மாற்றி பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த அரசியல்வாதியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவங்க பார்த்தா டிமாண்ட் கேட்குறாங்க. அந்த டிமாண்ட்லாம் கொடுத்து இவங்க பார்த்துக்கிட்டு தப்பிச்சு போனாங்களா இல்லை அவங்க பார்த்தா தப்பிக்க விடாமல் பண்ணாரா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு தான் மீதி கதை போகும். படம் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு நாட்டு தான். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜயகாந்த் சாருக்குன்னே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனி இது இருக்குது, திராணி இருக்குது, ஒரு தனி மெடுக்கு இருக்குது. போலீஸ் வேடம்னாலே அது விஜயகாந்த் சார் தான். அவர் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போலீஸ் கண் சவக்க அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறலாம் பார்த்திங்கன்னா அது யாராலையும் முடியாது. அது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் செட் ஆகும். அப்படி இருக்க ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் விஜயகாந்த் சார் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இதாக நடிச்சிருப்போம். அப்படி இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர்னே வருது. நம்பியார் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிலிட்ரி மேனாக நடிச்சிருப்பா, அப்படி ரிட்டையர் மிலிட்ரி மேனாக. ஸ்ரீதிவ்யா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீபிரியாவா பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராகவும், மீனா பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃபாகவும் வருவாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரூமு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தங்கச்சியாக நடிச்சிருக்கும். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா முக்கியமான ரோல் பண்ணிக்க இந்த படத்தில். இப்படி இருக்க இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வக்கீலை இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஆளுங்களாம் கூடுவாங்க. ஒரு முக்கியமான ஆளுங்க அந்த பெரிய பெரிய ஆளுங்களாம் சம்மந்தப்பட்ட இடத்துல பார்த்தா பாம்பு வைக்கும்போது அந்த பாம்பை பார்த்தோன்னா வைக்கிறதுக்கு பாம்பு வெடிக்கூடாமல் இருக்கிறதுக்கு 12 மணி ஆச்சுன்னா அந்த பாம்பு வெடிச்சிடும். அந்த 12 மணி ஆகும்போது அந்த பாம்பை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளை பார்த்தா பிடிச்சிட்டு தொங்குறது பார்த்தா ஒரு ஹாலிவுட் படத்துக்கு லீவலாக ஒரு ஹாலிவுட் படத்தில் மாதிரி பார்த்தா பிடிச்சி அது சூப்பராக பார்த்தா பண்ணியிருப்பா. அப்படி அந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சீனே பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் கூட பார்க்கும்போது நமக்கு யதார்த்தமாக இருக்கும். அதே மாதிரி கேப்டனால் மட்டும் பார்த்தா முடியும்டா, இதை பார்த்தா கேப்டன் மட்டும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா வச்சுருப்பாங்க. இந்த பாட்டை பார்த்தா ஒரு இன்ட்ரோ சீனே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும். ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தா பாம்பு வச்சுருவாங்க. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் தீவிரவாதிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கேட்க டிமாண்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை வேணாம் இதை பார்த்துக்கிட்டா நம்ம சேதுபதி பார்த்தா வேறு மாதிரி முயற்சிக்கிறேன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதை அந்த தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா பிடிக்க போகும்போது லிஃப்ட்டு மேலே போகும். லிஃப்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்பி பிடிச்சிட்டே மேலே அவங்க டப்ப டப்புன்னு சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேலே காப்பாற்றின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜயகாந்த் சார் இது யாராலும் யோசிச்சிக்க மாட்டாங்க. அந்த முக்கியமான ஒரு இது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் பண்ணணும். இந்த சீன் முடிஞ்ச உடனே முக்கியமான மீட்டிங் ஹாலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாம்பு வச்சுருவாங்க. அந்த பாம்பை பார்த்தா தடுக்கிறதுக்கு பார்த்தா சீன் வரும். அந்த மணி கூட பிடிச்சிக்கிட்டு அந்த வாட்சில் இருக்க அந்த பெரிய முழு சின்ன முழு பார்த்தா பிடிச்சிக்கிட்டு உட்கார சீன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டூப் போடாமல் நடிச்சிருந்தாலும் கேப்டனுக்கே நடிக்கும்போது பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பென்சிலில் ஃபெயில் ஆகி போச்சுன்ட்டு அந்த பென்சில் பிளாஸா இருக்குது பார்த்தீங்களா, பென்சில் பிளாஸாவில் பார்த்தா சண்டை காட்சி வரும். அந்த எஸ்கலேட்டர் மூலியமாக பார்த்து நடக்கும்போது ஒரு சண்டை வரும். அந்த எஸ்கலேட்டரில் ஒரு சண்டை எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எஸ்கலேட்டர் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா 1994 பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸலேட்டர் லிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சு அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு. அந்த இதெல்லாம் பார்த்தா நடக்கிற அந்த ஃபைட் சீனு அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரமாணமாக எடுத்துக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு எனக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தா அது இருந்துச்சு. அந்த எக்ஸலேட்டர் நடக்கிறது அந்த சீன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு மாதிரி. இதே தான் பார்த்தா கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பொருள் பண்ணி எடுத்துப்பாங்க இந்த படத்தை. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கார்லாம் பார்த்தா மிகப்பெரிய இது. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி தான் அந்த இது பார்த்தா சூப்பராக நினைப்பாங்க. அதே மாதிரி அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய பொருட்கள் எடுத்த படம் தான் இந்த படம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீனுக்காண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருள் செலவு எடுத்து பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தீவிர கும்பல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தன் தம்பி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா அடித்து கொண்டு போகிறா. அப்படி
விசாரிக்கிற பேரில் பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சி அடித்து வந்து பார்த்தா ஒரு மாதிரி பண்ணும்போது என் தம்பியோட சாவுக்கு நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்ட்டு வில்லனாக வர ஒரு மொட்டையன், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லைங்க, எழுதி வைக்க மறந்துட்டேன். அந்த வில்லனாக வர ஒரு இதுவும் பார்த்துக்கிட்டுனா தன்னோட தம்பியை வந்து பார்த்துக்கிட்டுனா இப்போ சாவுக்கு நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்ட்டு விஜயகாந்த் சார் வீட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்துக்கிட்டுனா ஒரு வீட்டில் வாடகை எடுத்து, அப்போ வாடகை எடுத்து விஜயகாந்த் வந்து பார்த்து நோட்டை விட்டு இது பண்ணிட்டு அப்படி. அப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டுனா கவுண்டமணி செந்திலோட என்ட்ரோ. அந்த படத்துலேயே வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு முக்கியமான சீன்னா அந்த ஒரு சீன் சொல்லலாம். கவுண்டமணி வந்து பார்த்துக்கிட்டுனா அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டுனா எம்ஜிஆருக்கு வந்து நம்பியாருக்கு வந்து பார்த்துக்கிட்டுனா அப்பப்போ சரக்குத்தி கொடுத்துருப்பாப்படி. சாரி இவருக்கு தெரியாமல் கவுண்டமணிக்கு தெரியாமல் வந்து பார்த்தா செந்தில் பார்த்தா அப்பப்போ சரக்குத்தி கொடுத்துருப்பாப்படி. அந்த சரக்குத்தி கொடுத்தா வந்து பார்த்துக்கிட்டுனா ஒரு பார்த்து ஸ்ரீபிரியாட்ட போட்டு கொடுத்துருவாப்படி. உடனே வந்து பார்த்துக்கிட்டுனா உனக்குமே வேலை கிடையாது போட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து பார்த்துக்கிட்டா செந்தில் வந்து பார்த்துக்கிட்டுனா தான் எதிர்த்து வீட்டில் இருக்க ஒரு ஆள்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பகமான ஒரு பந்தவாணி வாழ்க்கையில் ரொம்ப வந்து பார்த்தா உயரமான இடத்துல இருக்கும்போது அதை பார்த்து செந்திலுக்கு கவுண்டமணிக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் எப்படி இவ்வளோ பெருசாக ஆளான அப்படின்ட்டு அவர் போய் கேட்கும்போது நீங்கள் இருக்க வேலையை விட்டு வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே கோவரங்கிறக்கான பார்த்துக்கிட்டுனா ஒரு மாதிரி சொல்லுவா அப்படி. இந்த மாதிரி வந்து பார்த்தா கோணி பேரில் கொடுத்துருக்கீங்க துணி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வேலையில் வேலை விட்டு போனதுக்கப்புறம் நான் கப்பலில் வேலை பார்க்குறேன் சொன்னேன்ல, கப்பலில் பார்த்தா போயிட்டு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஏதாச்சும் இந்திர கோளம் ஆகி போச்சுன்னா அந்த கப்பலில் இறங்கி நீங்கள் தள்ளணும் அப்படி சொன்ன உடனே வந்து பார்த்துக்கிட்டேன் கப்பலில் இறங்கி நான் தள்ளது கிட்டப்பா, நான் தள்ளனா என் சம்பளத்தை அவங்க பார்த்தா நான் வாங்கிக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வந்து பார்த்தா வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயஸ்லாம் பார்த்துக்கிட்டா ஒரு சின்ன ரோல் அடிச்சிருப்பாங்க. அந்த கவுண்டமணி சேனலுக்கு வந்து நான் காமெடியே வந்து பார்த்துக்கிட்டேன். நான் அதை இப்போ டிவியில் போட்டு உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தா அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பியாட்ட போய் வந்து பார்த்துக்கிட்டேன் வேலை கேட்குற சீன், மறுபடியும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கொடுங்க அப்படின்ட்டு வேலை கொடுக்குற சீன் வந்து பார்த்துக்கிட்டேன்னா ஐயா தெரியாமல் பேசிட்டேன், தரக்குறையாக பேசிட்டேன், ஏதோ ஒரு நாளைக்கு கப்பலில் வேலை வாங்கி தரதுனால பார்த்து தரங்க தாழ்ந்து பேசிட்டேன் அப்படின்ட்டு செப்பலை கொண்டு அடிக்க சொன்னோன்னே செருப்பு அவரே கொண்டு போய் இந்த செப்பல் வச்சு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் நம்பியாட்ட கேட்குற சீன்லாம் பார்த்துக்கிட்டேன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டேன்னா உனக்கு அதே 50 ரூபா சம்பளம் சொன்ன உடனே 5 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு 50 வருஷம் பின்னாடி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டேன்னா அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டேன்னா அது காமெடியாக இருக்கும். சில பேர் பார்த்தா இருக்கிறத விட்டு பறக்க ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவும் அந்த சீன் இருக்கும். இருக்கிறத வச்சு பெருமையோடு வாழணும், அப்படி இல்லையா இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும், இருக்கிறத விட்டு பறக்க பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த சீனோட கருத்தாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி காமெடி போயிட்டு இருந்தாலும் அவங்க வந்து அந்த வில்லன் வந்து பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டனா விஜயகாந்தோட தங்கச்சியை வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு விதத்தில் கட் பண்ணி வரவனு நம்பியே சொல்ல அப்படி எனக்கு என்னமோ அந்த பையன் வந்து பார்த்து நம்ம பொண்ணுக்கு செட் ஆகிடுவானோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சக்கப்புறம் பார்த்துக்கிட்டனா இவங்க வந்து பார்த்துக்கிட்டனா மறுபடியும் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா இது பண்ணிடுவாங்க. உங்கள் ஸ்கூலை வந்து பார்த்துக்கிட்டனா ஹைஜாக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூல்லேருந்து பார்த்துக்கிட்டனா நாங்கள் தப்பிக்க போகிறோம், எங்களுக்கு வந்து பார்த்தா ஹெலிகாப்டர் வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது தான் வந்து பார்த்துக்கிட்டனா அந்த கிரைம் இல்லைன்னா வந்து பார்த்துக்கிட்டனா நான் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க தன்னோட மாப்பிள்ளை தங்கச்சியோட பிடிச்சன்னு சொல்லிவிட்டு விஜயகாந்த் தெரியும்போது அவர் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டனா இப்போ நான் போய் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய பையனுக்கு வந்தவங்க நம்ம தங்கச்சி கட்டி கொடுத்தோமோ ரொம்ப ஃபீல் பண்ணுற சீன்லாம் பார்த்துக்கிட்டனா அது வேறு மாதிரி இருக்கும். அந்த ஸ்கூலில் தான் வந்து பார்த்துக்கிட்டா மீனா வேலை பார்ப்பாங்க. அந்த மீனாவும் வேலை பார்க்குற ஒரு ஸ்கூலில் தான் பார்த்தா அவங்க ஹைஜாக் பண்ணிக்கிட்டு நாங்கள் தப்பிச்சு போகிறக்கு ஹெலிகாப்டர்லாம் வேணும் யாராக பண்ணலாம் வேணும்னு சொன்ன உடனே அவங்க ரெடி பண்ணுவாங்க. அப்போ ரெடி பண்ணும்போது தான் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பாட்டு ஒன்று வரும், அந்த புது காற்று நல்ல காற்று பார்த்துக்கிட்டு அந்த பாட்டு வரும். அந்த பாட்டை வந்து பார்த்துக்கிட்டுனா அவங்க பாட்டாக எடுக்காமல் ஃபைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு பையனை வந்து பார்த்தா ஓட விட்டு ஒரு சின்ன பையனை ஸ்கூல் பையனை ஓட விட்டு எடுத்துருப்பாங்க. அந்த பையன் ஓடி இப்போ இதாங்க மேப்புன்னு சொல்லிட்டு கொடுத்து மறுபடியும் செகண்ட் உள்ளே வரணும் அந்த மாதிரி சீனை வந்து பார்த்து எடுத்திருப்பாங்க. அந்த சீன் பார்த்தா அற்புதமாக எடுத்திருப்பாங்க. அந்த 4 நிமிஷத்துக்குள்ளே வெளியே போயிட்டு மேப்பை கொடுத்துட்டு ப்ளூ பிரிண்டை கொடுத்து மறுபடியும் அந்த அதே இதுக்குள்ளே ஸ்கூலுக்கு வரணுங்கும் போது பார்த்துக்கிட்டா அந்த பாட்டு முடிஞ்சுக்குள்ள அந்த பையன் வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா பக்குனே இருக்கும். மீனாக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்குன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்டை வச்சுக்கிட்டு ஒரு விஜயகாந்த் அந்த ஸ்கூலுக்குள்ளேயே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சி கடைசி அவங்க ஏரோப்ளானில் ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா ஏரோப்ளானுக்களை ஊரும் போயிடும். அப்படி அந்த ஏரோப்ளான் உள்ளே போயிட்டு அங்கே வரக்கூடிய சண்டைலாம் வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருக்கும். பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டா சண்டை போட்டு அங்கேருந்து கீழே வரும்போது அவள் தங்கச்சி வந்து பார்த்தா ஊமை பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஊமை பொண்ணு வந்து பார்த்தா ஸ்கூல்லேயே வந்து பார்த்துக்கிட்டா வச்சு நாங்கள் எது பண்ணாலும் கூட்டாக தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை மானபங்கப்படுத்தும் போது மீனாவே வந்து பார்த்தா அந்த பொண்ணை கொண்டு போடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு மான் வந்து பார்த்துக்கிட்டா வழியில் துடிக்கும் போது அந்த மான் வந்து பார்த்தா வழியில் துடிக்கிறத பார்க்குறத விட அந்த மானை வந்து பார்த்தா கொண்டு போட்டு அந்த மானை வந்து பார்த்தா வழியில் செத்து போயிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊமை பொண்ணு பாடுற கஷ்டம் எனக்கு பிடிக்கல. ஸோ ஆனால் வந்து பார்த்துக்கிட்டா அந்த தங்கச்சி வந்து பார்த்தா கொண்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்கிற சீன் வந்து பார்த்துக்கிட்டா
அந்த யதார்த்தமாக இருந்துச்சு. கருணை கொலைங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நியாயப்படுத்த மாதிரி இருந்துச்சு. படுற வேதனையை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற படுற வேதனையை தாங்க முடியாமல் அந்த கொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சு. அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சீனை பற்றி அப்படி நினச்சிப்பாங்க. அந்த சீன் அப்படி தான் அப்படிப்பட்ட சீன் அது. அப்படியே நமக்கு ஏற்றுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு அந்த சீன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து பார்த்து நம்ம நாட்டோட மானத்தை காப்பாற்றிட்டு நம்ம நம்பியார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தா அந்த மெடலை கொடுத்துட்டு வர வைக்கிற சீன்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும். இது படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா படமாக இருக்குன்னு வச்சுக்கலேன். என்ன தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேப்டன் போலீஸ் கதைப்படலாம் நடிச்சிருந்தாலும் ஆக்ஷன் ட்ராமாவாக அந்த படம் நடிச்சிருப்பாங்க. ஆக்ஷன் ட்ராமா கொண்டு போயிருப்பாங்க. வாசு வந்து பார்த்தா படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக மெருகேற்றி கொண்டு போயிருப்போம். அப்படி மீனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல விதமான ஒரு ரோலில் நடிச்சிருப்பாங்க. கொடுக்கப்பட்ட ரோல் எல்லாமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அந்த கவுண்டமணி செஞ்சில் காமெடி ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க ஒரு டைம் பாருங்கள். பார்த்தவங்க அந்த படம் என்ன பிடிச்சிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த கவுண்டமணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வேலையை விட்டு போகிறதுக்காண்டி படுற அவஸ்தை வந்து பார்த்தா ரொம்ப பிடிக்கும். வேலையை விட்டு போயிட்டு வந்து மறுபடியும் பார்த்தா மீண்டும் வேலை கேட்கும்போது வர சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் எனக்கு இது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் தான் வரக்கூடிய அந்த அந்த பையன் வந்து ஓடுவோம் பார்த்தீங்களா டேனலுக்குள்ளேயே அந்த சீன் வந்து பார்த்துக்கிட்டா எனக்கு வந்து பார்த்தா பக்குன்னு இருந்துச்சு. போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்துலேயே வச்சுருந்த சீன் அந்த சீன் படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போவேன். நீங்கள் பார்த்தவங்க என்ன சீன் பிடிக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த டாப்பிக்லையோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது ஒன்று நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க. பார்க்குறவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் ரொம்ப வாழ்த்துக்கள். எனக்கு வந்து பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் பார்க்குற பல பேரும் பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பார்க்குற எல்லாருமே சேனலை வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், உத்வேகமாக இருக்கும். இன்னமும் இந்த மாதிரி நிறைய படங்களை எனக்கு தோன்றதான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி ரிவ்யூ சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கு தோன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். 4 பேருக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கு கமெண்ட்டு ஷேர் தான் சப்ஸ்கிரைப்பு தான் முழு வீடியோ வாட்சிங் டைமில் அதை பார்த்து போய் விட்டு அளிக்கும். அதனால் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படங்களையும் கண்டிப்பாக பாயிண்ட் பண்ணேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.